வணக்கம். இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு பேசின பேச்சை கேட்ட மாத்திரத்தில் தலை சுத்திருச்சு. தலை சுத்துற அளவுக்கு என்ன பேசுறான்னு கேட்டீங்கன்னா, சாதி ஒழிப்பை பத்தி யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வர்றாரு. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வள்ளுவன் பாடினாரு. சாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்னு ஔவையார் பாடினாரு. சாதி ஒழித்தல் ஒன்று அப்படின்னு பாரதாசன் பாடினாரு. சாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னு பாரதியார் பாடினாரு. அப்புறம் அறிஞர் அண்ணா சாதி ஒழிப்பை பத்தி இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லி வர்ற. எப்படி வள்ளுவர், ஔவையாரு, பாரதாசன், பாரதியாரு, அறிஞர் அண்ணான்னு பல பேரை பட்டியலிட்டு சொல்றாரு. அவங்க சொன்னதையும் சொல்லி காட்டுறாரு. அப்படியே வர்றப்ப கபிலனோட வரிகள்ல சேரி இல்லாத ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்பிள்ளை அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜயும் பாடியிருக்காரு. அதை சாதி ஒழிப்பு களத்துல நம்ம சேர்த்துக்கலாங்கிறாப்புல. வள்ளுவன் சொன்னது, ஔவையார் சொன்னது, பாரதியார் சொன்னது, பாரதாசன் சொன்னது, இதோட சேரி இல்லாத ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்பிள்ளை அப்படிங்கிற விஜய் பாடிய போக்கிரி பட பாடலையும் சேர்த்துக்கணுமா. இதுவும் சாதி ஒழிப்பு களத்துல ஒரு பங்காற்று தான். அதாவது தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படின்னு விஜய் பாடினார்ல, அங்க தீண்டாமை எதுக்குறாருல, இங்கிலீஷ் பீஸ் வேண்டாண்டி தமிழ் பாடண்டின்னு விஜய் பாடினார்ல, அதுல இந்தி திரிப்பை எதுக்குறாருல அப்படின்னு சொல்லிட்டு லயலாமணி சொன்னாப்புல. அந்த காணொலி சமூக வலைதளங்கள்ல தீயா பரவுச்சு. என்னடா இப்படியெல்லாம் கோமாளித்தனமா பேசுறாங்கட்டு. அதே போல ஒரு மக்கள் மன்ற நிகழ்ச்சி, தந்தி தொலைக்காட்சியில மக்கள் மன்ற நிகழ்ச்சியில இதே வன்னியரசு பேசுறப்ப லயலாமணி பேசுறாப்புல முதல்ல, அதுக்கும் பிறகு வன்னியரசு பேசுறார். வன்னியரசு பேசுறப்ப தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை போராட்டான்னு பாடினாரு, அது எந்த சித்தாந்தத்துல வருதுன்னு தம்பி லயலாமணி சொல்லணும் அப்படின்னு இதே வன்னியரசு லயலாமணிட்ட கேட்டாரு. இன்னைக்கு வன்னியரச லயலாமணி மாதிரி பேசுறாரு. இதே வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஜனநாயகன் படம் வருது. அந்த படத்தை பத்தி பேசுறாரு வன்னியரசு. இந்த ஜனநாயகன் படம் ஒரு அற்புதமான படம், சிறப்பா இருக்கு, பார்க்க பார்க்க ரசிக்கும்படியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது வன்னியரசோட தனிப்பட்ட ரசனை சம்பந்தப்பட்டது அப்படின்னு கடந்து போயிடலாம். சுறா படத்தை சூப்பர் அப்படின்னு சொன்னா கூட அவரோட ரசனை அப்படி அப்படின்னு கடந்து போயிடலாம். ஆனா ஜனநாயகன் படத்துல பெரியார் ஈவேரா, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இவங்களோட சிந்தனை இருக்குங்கிறாப்புல. எதுல? ஜனநாயகன் படத்துல காரல் மார்க்ஸ் சிந்தனையா, அண்ணல் அம்பேத்கர் சிந்தனையா. இப்படி தாவேகக்காரன் கூட சொல்லுங்க. ஆனா வன்னியர் சொன்னாப்புல சோஃபா மாடல் அப்படின்னு தாவேக அரசை நோக்கி திமுக விமர்சனம் வைக்குது. அப்படி சோஃபா மாடல் சோஃபானா என்ன? எஸ்னா சோஷியல் ஜஸ்டிஸ், ஓனா ஆர்கனைஸ்டு பர்சன் அப்படின்னு SOFA அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாப்புல. ஒரு புதிய விளக்கத்தை வியாக்கியானத்தை கொடுத்தது இதே வன்னியரசு. இப்ப அவர் சொல்றாரு சாதி ஒழிப்பு காலத்துல இந்த பாட்டு எது, ஆடுங்கடா என்ன சுத்தின்னு ஒரு பாட்டு போடுவாப்புல இல்ல விஜய், இந்த காலை தூக்கி விட்டுக்கிட்டு அந்த பாட்டு சாதி ஒழிப்பு களத்துல முக்கிய பங்காற்றுங்கிற. எப்படி பார்த்தாலும் சரிச்சுக்க முடியல. ஏன்னா இப்படி ஆயிட்டாங்கிட்டு. ஏன்னா அமைச்சர் பதவி இல்லை, இவ்வளவு நாளா போலீஸோட மல்லு கட்டி இருந்திருப்பாப்புல. இப்ப வன்னியரசை பார்த்து போலீஸ் சல்யூட் வைக்கும், வணக்கம் வைக்கும். வன்னியர் சொல்றதுக்கு போலீஸ் கட்டுப்படும், கேட்கும். அதனால அந்த பதவி சுகம், அந்த அதிகார மமதை, அந்த மிடுக்கு, அந்த அதிகார தோரணை எல்லாத்தையும் பார்த்த உடனே நாம இந்த அமைச்சர் பதவியை விட்டுறக்கூடாது, 5 ஆண்டு காலம் கெட்டியா பிடிச்சுக்கணும். அதுக்கு எப்படி வேணாலும் துதி பாடலாம், எப்படி வேணாலும் ஜால்ரா போடலாம், எப்படி வேணாலும் ஒத்துவதாங்கிற முடிவுக்கு இந்த வன்னியரசு வந்துட்டார். என்ன கூத்துனா, இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துக்கு விஜய் வரல, முதலமைச்சர் விஜய் வரல. விஜய் சட்டமன்றத்திலே இல்ல. விஜய் இல்லாதப்ப விஜய்க்கு சால்ரா போடுறாப்புல யாரு? வன்னியரசு. அந்த லட்சத்தை போயிட்டு இருக்கு. கேட்டா இது விளிம்பு நிலை மக்களுக்கான ஆட்சிங்கிறாங்க. 8 தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்ங்கிறாங்க. அதாவது 8 ஆதி குடிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தது வரவேற்கத்தக்கதுதான், மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் இதுவே போதுமானதா? ஏன்னா தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக எல் முருகன்கிற ஒரு ஆதி குடியை சேர்ந்தவர் தான் அமர்த்துச்சு. அப்ப பாஜக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்குது அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியுமா?
அதே போல ராம்நாத் கோவிந்துங்கிற ஒரு ஆதிக்குடியை சேர்ந்த ஒருத்தர் தான் ஜனாதிபதியா வந்து பாஜக ஆக்குச்சு. இன்னும் சொல்ல போனா திரௌபதி முர்மு அப்படிங்கிற பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை தான் அவங்க ஜனாதிபதியா வச்சிருக்காங்க, ஆக்கியிருக்காங்க. அப்ப பழங்குடி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாஜக நிறைய செஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அது ஒரு அடையாள அரசியல். ஆனா எந்தவித அரசியல் வந்து இங்க செய்யப்படுங்கிறதா முக்கியம். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களையே வச்சுட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தானே அரசியல் பண்றது, அதான் பாஜக பண்ணுது. அதே போல தாவேக ஆட்சி, தாவேகாவோட அதிகாரம் விளிம்பு நிலை மக்களுக்கு ஆதரவா இருக்கா? நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்துல 8வது நாளாக தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. என்ன கட்டு போராட்டம் பண்ணாங்க? பணி நிரந்தரம், தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு, அதே போல வந்து ஊதிய உயர்வு, இது போன்ற அடிப்படை உரிமை சார்ந்த கோரிக்கைகளை வச்சு அவங்க போராட்டம் நடத்துறாங்க. தொடர்ச்சியா 8வது நாளா போராட்டம் பண்றாங்க. கடந்த திமுக ஆட்சி காலத்துல இவங்க போராடினப்ப இவங்க எல்லாரையும் பனையூர் கடைச்சு அங்க வந்து பக்கத்துல உட்கார வச்சு அமர வச்சு அவங்களோட கோரிக்கையை கேட்டுக்கிட்டு விஜய் கையால தேநீர் கொடுத்து உபசரிச்சார். அன்னைக்கு அதிகாரம் இல்லாதப்ப இந்த தூய்மை பணியாளர்களை பனையூருக்கு கூப்பிட்டு அலுவலகத்தில் உட்கார வச்சு அவங்களோட பேசி கருத்துக்களை கேட்டறிஞ்சார். இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் ஒரு நொடி பொழுதுல இந்த சிக்கலை தீர்க்க முடியும். தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு 2 பேர் 4 பேரை கூப்பிட்டு என்ன சிக்கல் என்ன பண்ணணும்னு கேட்டு தீர்த்து வைக்க முடியும். ஆனா தீர்த்து வைக்கல. 8வது நாளா போராடுறாங்க. போராடுற மக்கள்ல பெரும்பான்மை வந்து தாவேகாவுக்கு வாக்கு செலுத்தினவங்க. நாங்க நம்பி ஓட்டு போட்டோம், இப்படி பண்ணிட்டாருங்கிறாங்க. பெரம்பூர்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்றோம் அப்படின்னு பெண்கள்லாம் முற்றுகையிட போராட்டம் பண்ண அங்க போய் காவல்துறை வந்து ஒடுக்குமுறை ஏவுது, அவங்களை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போகுது, குண்டு கட்டா தூக்குது. பாக்குறோம். எதுக்கு இப்படி கொண்டு வரணும்? தூய்மை பணியாளரோட கோரிக்கை என்ன? ஊதிய உயர்வோ தனியார் மயம் வேண்டாங்கிற அந்த நிலைப்பாடு, அதே போல பணி நிரந்தரம், இதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள் தானே. இந்த கோரிக்கையை கடந்த காலத்துல தூய்மை பணியாளர்கள் வச்சப்ப தாவேக ஆதரிச்சு அறிக்கை கொடுத்துச்சுல, விஜய் ஆதரிச்சு பேசினார்ல, ஆதரிச்சு தானே பணியில் கூப்பிட்டாரு. இப்ப அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? இந்த தூய்மை பணியாளர்களாக பணி செய்யக்கூடியவங்கள்ல 90 விழுக்காடு விளிம்புநிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட ஆதிக்குடியை சேர்ந்தவங்க. அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாவேக அரசு இயங்குதுன்னா இந்த மக்களோட கோரிக்கையை ஏன் செவிசாய்க்க மறுக்கிறது? அதே போல விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வந்து அச்சம் தவிர்த்தான் அப்படிங்கிற கிராமம். அந்த அச்சம் தவிர்த்தான்ல வாழக்கூடிய, அதாவது ஆதிக்குடியை சேர்ந்தவங்க வாழக்கூடிய பகுதியை பறைச்சேரி என்று அழைக்கிறாங்க. சேரின்னு மட்டும் இல்ல, பறைச்சேரின்னு அழைக்கிறாங்க. அந்த பறைச்சேரிங்கிற பேரை ஆவணங்கள்ல பதிவு செய்து வச்சிருக்காங்க. கடந்த காலத்திலிருந்து அதை மாற்ற சொல்லி பல ஆண்டுகளா வந்து அந்த மக்கள் போராடுறாங்க. இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வந்து அந்த மக்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் ஐயா சண்முகம் போய் அவங்க கோரிக்கையை கேட்டறிஞ்சாரு. அதே போல இந்த பறைச்சேரிங்கிற ஊர் பேரை மாத்தணும், அந்த பகுதி பேரை மாத்தணும் சொல்லிட்டு முதலமைச்சரை சந்திச்சு சண்முகம் வச்ச கோரிக்கைகள்ல ஒன்னா வந்து இந்த கோரிக்கை வச்சார். முதலமைச்சரோட கவனத்துக்கே போயிடுச்சு பறைச்சேரிங்கிற ஊர் பேரை மாத்தணும்னு. ஆனா இந்த நொடி வரை அந்த கோரிக்கை நிவர்த்தி செய்யப்படல. சாதாரண கோரிக்கை, பறைச்சேரின்னு கூப்பிடக்கூடாது, அழைக்கக்கூடாது, அதை மாத்துன்னு சொல்லிக்கலாம். தனி ஒரு நபரை வந்து சாதியை சொல்லக்கூடாது, சொன்னா வந்து சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயும். ஆனா ஒரு பகுதியவே வந்து சாதியை சொல்லி அரசே அடையாளப்படுத்துது, அரசே ஆவணங்களை குறிப்பிடுதுன்னா இது அவலம் இல்லையா? இதை திமுக பண்ணுச்சு, இதை அதிமுக பண்ணுச்சு, தாவேகாவும் பண்ணும்னா முதலமைச்சர் விஜயோட கவனத்துக்கு கொண்டு போயும் கூட அதுல எந்தவித தீர்வும் கிடைக்காதுன்னா இதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியா? இதுக்கு வன்னியரசு போல சொல்லுவாரா? வேங்க வயல்ல நிகழ்ந்தது அநீதி, பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி கொண்டு ஏற்றினாங்க. அது தொடர்புடைய யாரையும் கைது பண்ணல, மாறாக யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களையே குற்றப்பத்திரிகையில குற்றவாளின்னு சேர்த்தாங்க, குற்றம் சாட்டப்பட்டவன்னு சேர்த்தாங்க. அந்த வேங்கவேல் குறித்து கடந்த காலத்துல விஜய் பேசினார். இன்னைக்கு திமுக ஆட்சி போய் தாவேக ஆட்சி வந்துருச்சு, 3 மாத ஆட்சி 100 நாட்கள் கடந்துருச்சு. அந்த வேங்கவேல இருக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டி அதை உடைச்சு தகர்த்துட்டு எல்லா மக்களுக்குமான பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களுக்குமாக ஒரு பொது குடிநீர் தொட்டியை கட்டி தருவதற்கு
தாவேக அரசுக்கு இந்த 100 நாட்கள் போதுமானதா இல்லையா? ஏன் செய்யல? வழக்கு வந்து தமிழ்நாடு அரசின் கீழே தான் இருக்குது. தமிழ்நாடு அரசோட சிபிசிஐடி காவல்துறை கீழே தான் இருக்குது வேங்கவேல் வழக்கு. அந்த வழக்குல குற்றவாளிகளை கண்டுபிடிங்க, அப்பாவிகளை விட்டுருங்க, வழக்கை வந்து மறுபடியும் சரியா விசாரணை பண்ணுங்கன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் சொன்னாரா? இந்த 100 நாட்கள் ஏதாவது நீதி, ஏதாவது நிவாரணம் அந்த வேங்கவேல் மக்களுக்கு கிடைச்சிருக்கா? ஒண்ணும் இல்லை. அதே போல மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில், விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில், அந்த கோயிலுக்குள்ள வன்னியரசு போன காட்சியை நான் பார்த்தேன், காணொலியை நான் பார்த்தேன். வன்னியரசு போனாலும் சரி, அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள் போக முடியுமா? போவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதை தாவேக அரசு ஏற்படுத்தி தருமா? திமுக பண்ணல, கோயிலுக்கு பூட்ட போட்டான். 2 தரப்பையும் வந்து சமாதானப்படுத்தணும். ஒருத்தரை பகைச்சுட்டா அவங்களோட வாக்கு போயிடும். அப்ப 2 தரப்பையும் திருப்திப்படுத்தணும். அப்ப கோயிலுக்கு பூட்டு போட்டுருவோம், பிரச்சனை கிடப்பில போட்டுருவோம்னு திமுக அரசு இருந்துச்சு. தாவேக அரசு கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களை அழைச்சிட்டு போகுமா? நாங்க பெரியார கொள்கை தலைவரை எடுத்திருக்கோங்கிறீங்க. பெரியார் வந்து அந்த வீதி வழியா, எங்க வைக்கத்துல வீதி வழியா அன்னைக்கு மக்கள் அழைச்சிட்டு போனாரு, அன்னைக்கு அனுமதி மறுக்கப்பட்ட மக்கள் அழைச்சிட்டு போனாரு அப்படின்னு வரலாறு இருக்கு. அதே போல நீங்க அனுமதி மறுக்கப்படுற ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களை அந்த கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போங்க, திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் செய்யல? அப்ப திமுக அரசின் நிலைப்பாடு என்னவோ அதுதான் தாவேக அரசின் நிலைப்பாடு. சேலம் உதயத்தூர்ல அண்ணல் அம்பேத்கர் சிலை, கால் மேல கால் போட்ட ஒரு சிலை. அந்த சிலை நிறுவப்பட்டது 2021 திமுக ஆட்சி காலத்துல. வாக்கு அரசியலுக்காக, முழுக்க வாக்கு அரசியலுக்காக அந்த சிலையை திறக்காம அப்படியே கிடப்பில போட்டுச்சு திமுக அரசு, முந்தைய திமுக அரசு. தாவேக வந்த பிறகு அந்த சிலை திறக்கப்படும் நம்பி அந்த பகுதி மக்கள், மண்ணின் மக்கள் போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக அது தொடர்புடைய 15 வரை தமிழ்நாடு அரசின் காவல்துறை, தாவேக அரசின் காவல்துறை வழக்கு போட்டு செயல்படுத்துது. அதே சமயம் கால் மேல கால் போட்ட அம்பேத்கர் சிலை இந்த நொடி வரைக்கும் திறக்கப்படல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சாரார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல சிலையை தந்தோம்னா அந்த பகுதியை சார்ந்த எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்களோட வாக்குகளை இழக்க நேரிடும், அந்த மக்கள் சார்ந்த சமூகத்தோட வாக்கு இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சிலையை வந்து இந்த நொடி வரைக்கும் திறக்கல. அந்த அம்பேத்கர் சிலை ஏன் திறக்கப்படல சேலம் உதயத்தூர்ல அப்படின்னு அண்ணன் சீமான் அறிக்கை விடுத்தாங்க. அது குறித்து ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டாங்க, விஜய் பாலாஜி நினைக்கிறேன், விஜய் பாலாஜின்னு ஒரு அமைச்சர். அவருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல, எப்படி சமாளிக்கணும் தெரியாம சீமான்னா யாரு அப்படின்னு மெதப்பா கேட்டாப்புல அந்த அமைச்சர். இப்ப இந்த அம்பேத்கர் சிலை திறக்கப்பட இந்த தாவேக அரசு ஏதாவது செய்யுமா? அது கொடுத்து வன்னியரசு ஏதாவது பதில் சொல்லுவார? இத்தனை பிரச்சனை இருக்குது. ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் தூய்மை பணியாளராக போராடுறாங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்கல. சேலம் உதயத்தூர்ல அம்பேத்கர் சிலை திறக்கப்படல. மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் போக முடியல. அதே போல வேங்கவேல் பிரச்சனை தீர்க்கப்படல. பறைச்சேரி அப்படிங்கிற அந்த ஊர் பேர். இன்னும் சொல்ல போனா வன்னியரசு அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப்ல செய்தி போட்டேன். நான் போட்ட பதிவே எடுத்து அனுப்புனேன். அந்த விருதுநகர் மாவட்டம் அச்சன் தவிர்த்தான்ல ஆதி குடிகள் வாழக்கூடிய பகுதி பறைச்சேரின்னு அழைக்கப்படுது. அந்த பறைச்சேரிங்கிற பேரை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அனுப்பினேன், வன்னியரசுக்கு அனுப்பினேன் தனிப்பட்ட முறையில். நான் வன்னியரசுக்கு அனுப்பினேன். அதே போல முன்பே சொன்னது போல சண்முகம் வந்து முதலமைச்சரோட கவனத்தையே கொண்டு போனார். ஆனா அந்த பெயரை கூட மாற்ற முடியலங்க. அப்ப ஆச்சரியத்துல பங்கு வாங்கி விசிக என்ன சாதித்தது? தாவேகாவுக்கு ஜால்ரா போட்டதை தவிர, விஜய்க்கு ஒத்து வந்ததை தவிர ஒண்ணும் இல்லை. சாதி ஒழிப்பு காலத்துல சேர்க்க வேண்டிய பாடல் என்ன பாடல்? ஆடுங்கடா என்ன சுத்திங்கிற அந்த பாடல், ஆடுங்கடா என்ன சுத்தி அப்படிங்கிற போக்கில் பட பாடல் வந்து சாதி ஒழிப்பு காலத்துல அந்த பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கேன். கவியனோட சாதி ஆணவ கொலை. பொதுவாக ஆணவ கொலைகளுக்கு வந்து பொது சமூகம் கண்டிக்காது, பொது சமூகம் வந்து அமைதியா கடந்து போகும். செயல்பாட்டாளர்கள், சாதி ஒழிப்பு போராளிகள், இயக்கங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கும். ஆனா கவினோட சாதி ஆணவ கொலைக்கு ஒட்டுமொத்த சமூகம் வந்து அவ்வளவு கோவப்பட்டுச்சு. ஒரு நல்ல பையனா இருக்கான், அவன் வந்து இப்பதான் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் மேல வர்ற நேரத்தில் அப்படி அநியாயமா கொண்டுட்டான்னு சொல்லிட்டு கவினோட சாதி ஆணவ கொலைக்கிறதாக பொது சமூகம் கண்டனங்களை பதிவு செஞ்சது. எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு இரவு வேளையில கவினோட சாதி ஆணவ கொலைக்கிறதாக அறிக்கை விட்டார்.
ஆனா கவினோட சாதி ஆணவ கொலைக்கு எதிராக அறிக்கையோ பேச்சோ எதுவுமே இல்லாம அந்த ஆணவ கொலையை கண்டிக்காது ஆணவத்தோடு இருந்த ஒரே தலைவர் தாவேகாவோட தலைவர் விஜய் தான். அந்த விஜய் பாடின ஒரு பாட்டு, பாடக்கூட இல்லை, வாயிச்ச ஒரு பாட்டு, சாதி ஒழிப்பு காலத்துல பங்காற்றுதான். வன்னியரசு அப்படியே புகழ்ந்து பேசுவார். திமுக கலைஞர் கூட அதிர்ச்சி அடைகிறாங்க. வன்னியரசு நம்ம அப்படி நினைச்சோமே, இப்படி நினைச்சோமே, வன்னியரசு எப்படி மாறிட்டாப்லன்ட்டு. அதனால வன்னியரசு 5 ஆண்டு காலம் அமைச்சா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு, சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. நாம ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம், நீங்க ஒத்து ஊதி ஜால்ரா போட்டு தான் பொழைக்க முடியும் அப்படின்னா பொழைங்க. ஆனா தாவேக்காரனே பார்த்து மிரண்டு போற அளவுக்கு ஜால்ரா போடாதீங்க. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கூட சகிக்கல.